மாமியார் ரவை எல்லாம் கழுவியாச்சு, நீ என்ன செய்யணும்? அட சண்டால பாவி, இந்த ரவை மொத்தத்தையும் கழுவிட்டியா? என் தலையில வந்து தட்டுனா வேற என்ன செல்லது? நீங்க எல்லாம் உப்புமா ரெடி பண்ணணும்னு சொன்னியா? அதான் நான் சும்மா தானே இருக்கேன்னு ரவை எடுத்து கழுவுறேன். ரவை நிறைய பொக்கு மாமியை தண்ணியில போட்டோன்னா மிதக்குது. இந்த கடைக்காரன் சாதனை வாங்காதுங்க, நல்லா ஏமாத்தி போட்டேன். தண்ணியில போட்டோன்னா நிறைய மிதந்து போயிட்டு கொஞ்சத்தை எல்லாம் வாட்டினேன். இனி என்ன பண்ணணும்? என் பொண்ணு மருமோளை ரவை இறங்கின தண்ணீரை கழுவுமா, கழுவி தண்ணீரை விட்டதும் போறாதுன்னு ரவை பொக்குன்னு நான் வந்து செல்லிய. அப்ப ரவையை கழுவண்டாமா மாமி? நான் உன்னிட்ட என்ன செல்ல, நீ அப்படின்னு கிச்சன்ல வேலை செய்து பழக்கம் ஒன்றும் இல்லை இல்லை? அதுவா மாமி, நான் கிச்சன்ல வேலை செய்து பழக்கம் இல்லை. அம்மா சமையல் பண்ணி தருவாங்க, நான் சாப்பிடுவேன். அப்படின்னா நீ கிச்சன் பக்கமே போயிட்டு இல்லை இல்லை? ஏன்னா கிச்சன்ல உள்ள வேலையில பெரிய பிடிபாடு இல்லை மாமி. அப்படியா மருமோளை உன்னை அம்மா உன்னை கிச்சன்ல வேலை செய்ய வச்சாத்ததை நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு மருமோளை உப்புமா உண்டாக்கியன்னு எல்லா ரவையும் கழுவி தண்ணியில விட்டுட்டே இல்லை. நீ என்ன ஒன்னும் செய்துடா, எல்லாம் நான் செய்யணும். அதுல வச்சு ரவையை வச்சுட்டு போயிருவியா? நான் உண்ட ஒன்னும் சொல்ல முடியாத, சொந்த ரவையால வச்சுட்டு போயிருவியா? சரி மாமியே. கடவுளை, இது எத்தனை ரூபாய் ரவை உப்புமா கிண்டேன்னு எல்லாம் தண்ணீரை கழுவி விட்டுட்டாலே நான் இப்ப என்ன செய்வேன்? சாம்பார் வச்சலான்னு பார்த்தா வெண்டைக்காய் இல்லையே. என்னது வெண்டைக்காய் இல்லையா? சரிங்க, ஒரு 2 கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வருங்க. என்ன இல்ல இல்ல, 1 கிலோ கூட வாங்குங்க, 3 கிலோ வாங்கிட்டு வருங்க. சரி. இவன் யார்கிட்ட வெண்டைக்காய்க்கு சொல்லிட்டு இருக்கியா? மாமியா இப்ப வெண்டைக்காய் கொண்டு வருவேன். என்ன வெண்டைக்காய் யார் இப்ப கொண்டு வர்றது? நீங்க இல்ல மாமி, இப்ப வெண்டைக்காய் இல்லைன்னு சொன்னீங்க, அவங்கள்ட்ட விളിச்சு சொல்லிடுங்க. நமக்கு ஒரு 3 கிலோ வெண்டைக்காய் போறாதா மாமி? என்னது 3 கிலோ வெண்டைக்காயா? 3 கிலோ தவையாதா மாமி? 1 கிலோ கூட வாங்கிட்டு சொல்லட்டா? ஒரு சாம்பார் மட்டும் வச்சா போதாதா மருமோளை? வெண்டைக்காய் கூட்டம் கூட வச்சானுமா? ஐயே, எனக்கு வெண்டைக்காய் கூட்டம்னு பிடிச்சாது. சாம்பார் போட மட்டும் போறேன். அப்புறம் எதுக்கு மருமோளை 3 கிலோ வெண்டைக்காய்? நம்ம வீட்டுல 4 பேர் இல்ல உண்டு, 4 பேருக்கு சாம்பார் வச்சு ஒரு 3-4 வெண்டைக்காய் போறாதா? அப்ப அவ்வளவு வேண்டாமா மாமியே? என் பொண்ணு மருமோளை இந்த சாதனை எல்லாம் வாங்க செல்ல முன்னாடி என்கிட்ட ஒண்ணு கேளு. நான் செல்லுல தேவையில்லாத சாதனத்தோட எல்லாம் வாங்கி போட்டு நான் என்ன செய்யுது? நான் முதல்ல 4 கிலோ வாங்க செல்லுல நாங்க நினைச்சேன். பிறகுதான் 3 கிலோ சென்னேன். 3 கிலோ வெண்டைக்காய் சாம்பார்ல போட எனக்கு குறுக்கே பிடிச்சிடும் போல இருக்கு. என் பொண்ணு மருமோளை இந்த சாதனை எல்லாம் வாங்க செல்ல முன்னாடி என்கிட்ட ஒண்ணு கேளு. நான் செல்லுல தேவையில்லாத சாதனத்தோட எல்லாம் வாங்கி போட்டு நான் என்ன செய்யுது? நம்ம ஒரு 3-4 வெண்டைக்காய் போதும். வெண்டைக்காய் சாம்பார்ல வச்ச போறோம், பருப்பு சாம்பார் அங்க வச்ச போறோம். நம்ம ஒரு 3-4 வெண்டைக்காய் போடுறா, எல்லா வெண்டைக்காய் கட்டி என்ன செய்வேன்? என்ன மாமிய பாத்திரம் இது? யாது பாத்திரம்? உங்களுக்கு தெரியலையா மாமியா? இதுதான் நேரத்தை நம்ம இறைச்சி கறி வச்ச பாத்திரம். கடவுளே, இது என்னத்த இது? என்னத்த மாமியா நீங்க பாத்திரம் ஒன்றும் கழுவ மாட்டீங்களா? இந்த பாத்திரத்துல எவ்வளவு கறி இருந்து தெரியுமா? நானும் எவ்வளவு நேரமா தேய்ச்சி பார்த்தேன்னு தெரியுமா? கறியே போவேல. புற ஒரு கல் எடுத்து 1/2 மணிக்கு தேய்ச்சி புற எல்லாம் போச்சுது. இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது கறி பிடிச்ச பாத்திரமா? எனக்கு 500 ரூபாய் நான்ஸ்டிக் பாத்திரம். இதை இப்படி வெளுப்பிச்சு தந்துருக்காள. நான்ஸ்டிக் அப்படி ஒரு பாத்திரம் உண்டா மாமியே? நான்ஸ்டிக் பாத்திரம் யாருங்களும் கறி பிடிச்சிருக்குன்னு கல்லச்சு தேய்ப்பணுமா மருமாள? நான் கருப்பா இருக்கிறத பார்த்தாங்க கறி பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன் மாமி. நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் பள்ளி நடிச்சுதியா? அல்ல இந்த வேலை யாரும் செய்யணுமா? உண்மையான பைத்தியம் உண்டா? ஏன் மாமி அப்படி கேக்குதியா? நான் செய்யறத தப்பா? மஜ்ஜியாதி என கண்ணு முன்னாடி பேரு, நான் கண்ட்ரோல் தப்பியாக நிக்கேன். ஐயோ, எனக்கு 500 ரூபாய் நான்ஸ்டிக் பாத்திரம் கல்லச்சு தேய்ச்சி இப்படி வெளுப்பிச்சு போட்டாலே யாருங்களை இப்படி செய்யணுமா? மாமி இங்க ஒண்ணு வருவியலா? ஏன் மருமோளை? மீன் கறியில பயங்கர உப்பு மாமியே. மீன் கறி என்னல்ல மசாலா போட்ட? மிளகு பொடி, மல்லி பொடி, மஞ்சள், சீரகம், உப்பு. கருவாட்டுல யாரங்களை உப்பு போடணுமா? ஏற்கனவே அதுல உள்ள உப்பு போட்டுன்னு காலில் எழுப்பி தண்ணியில போட்டு அதுக்கெல்லாம் நீ உப்பு போட்டியா? அப்ப கருவாட்டுல உப்பு போடண்டாமா மாமி? கருவாடை தண்ணியில போட்டாலே அது உப்பு போகாது. அதுக்கெல்லாம் நீ கறியில உப்பு அரி போட்டியா? கடவுளே, என்னால தாங்க முடியல. அப்ப கருவாடுல உப்பு இருக்கேன் இல்ல மாமி? அப்ப கருவாடுல உப்பு போடண்டா இல்ல? என் பொண்ணு மருமலை, நீ என்ன செய்ய முடியாது? என்கிட்ட கேளு. நீ என்ன ஒண்ணும் செய்வேன் ஒன்னால இந்த கருவாடை எல்லாம் தின்னு தேய்க்காரு. தயவு செய்து இந்த அடுக்கல ஒண்ணு போய் தருவியா?
இந்த கருவாட்டை எல்லாம் நான் என்ன செய்வேன்? எல்லாம் என தலை எழுத்து. எங்க போற மருமோளை? நீங்க இல்ல மம்மியை சோறு வச்சோன்னு சரி, அதுக்கு அரிசி போடண்டாமா? அது அரிசி எடுத்துட்டு வந்தேன். நம்ம வீட்டுல சோறு வச்சது பச்சை அரிசி இல்ல புழுங்க அரிசி இல்ல, இது பச்சை அரிசி. நம்ம பச்சை அரிசி வந்து இட்லி தோசை மட்டும்தான் எடுப்போம். நீ கொஞ்சம் போடுற அரிசியை நான் போடல. இது பச்சை அரியா? பச்சை அரி எப்படி மாமியை கண்டுபிடிச்சது? பச்சை அரியா கண்டுபிடிச்சாக்க அரியில பச்சை பெயிண்ட் அடிச்சதல்ல கொண்டு கொண்டு போறியா? சரி, அப்ப நான் இந்த அரியை கொண்டு வச்சு மற்ற அரியை எடுத்துட்டு வரேன். மாமி நம்ம இதுல தானே அளந்து அரி போடுவோம். ஆமா ஆமா, இதுல தான் அளக்கியது. மாமி இதுல ஒரு 4 கப் அரி போட்டா தவைமா? நம்ம 4 பேர் உண்டுல்ல, நம்ம வீட்டுல 4 பேர் உண்டுல்ல, 4 பேர் ஒவ்வொரு கிளாஸ் வச்சு போடட்டா? 4 கிளாஸ் அரி போட்டா தவைமா? ஒரு கிளாஸ் கூட போடட்டா? 4 பேர் ஒரு கிளாஸ் அரிசி போற, 4 கிளாஸ் அரி போட்டா நிறைய வரும், அதை சாப்பிட்டு தீக்க முடியாது. ஒரு கப் அரி போட்டா தவையாது மாமியா? நமக்கு எல்லாருக்கும் வேண்டாமா? 25 வருஷமா சோறு வச்சுட்டு இருக்கேன். 4 பேருக்கு எவ்வளவு அரி போடணும்னு எனக்கு தெரியும். நாளைய கொண்டு வச்சுட்டு கிளாஸும் சென்னதான் போறாதுன்னு சோற தவையாதுன்னா சரியா? மரியாதையா பேரு கொன்னே போட்டுருவேன். கண்ணு காணுமா? 5 நாள் ஏறி அந்த பாத்திரத்துல வியாவுமா? தெக்கையும் வடக்கையும் தெரியாத பைத்தியார இளவ இங்க கட்டிட்டு வந்து எனக்கு ஜீவம் போகுது. எனக்கு பொண்ணு மருமோளே, நீ ரூம்ல போய் இருந்து செல்லு பார்க்க டீ பார்க்க என்னதங்களும் செய்ய, நான் சாப்பிட நேரம் வந்து விழிச்சல. அப்ப நீ மற்ற வழியில வந்தா போதும். நான் என்ன பாவம் செய்தேன் கடவுளை? இப்படி ஒருத்தி எனக்கு கிடைச்சாங்க. அவளுக்கு பைத்தியமா இல்ல எனக்கு பைத்தியமானு ஒன்னும் தெரியல கடவுளே.